என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். சொல்ல, எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர். ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க பார்க்கல. எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். நான் எழும்புவேன், நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர். இருக்கிற நிலையிலிருந்து என்னால் எழும்ப முடியுமா என்கிற கேள்வியோடு இருக்கிற தேவ பிள்ளை தைரியமா சொல்லுங்க, எஸ் நான் எழும்புவேன். எதை வச்சு சொல்றீங்க? என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு ஒன்றுமில்லாத இடத்துல யோபுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு குறித்து இருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு சொல்வதற்கு ரீசன் என்னன்னா, யோபுக்கு எல்லாம் அனுகூலமா இருக்கிறதுனால அல்ல. யோபு தான் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், யோபுக்கு இருந்த நிச்சயம் 3 நிச்சயம். 1, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 2, அவர் எனக்கு தந்த வார்த்தையை நான் இருதயத்தில் காத்து வச்சிருக்கிறேன். அதை நான் இப்படி சொல்றேன், அவர் சொன்ன வார்த்தையும் உயிரோடு இருக்குது. 3, என்னையும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சவுலின் நிமித்தமா யோனத்தானின் குடும்பத்துக்கு தயவு பாராட்டும் போது தாவீது எது மட்டும் தான் கேட்கிறார் தெரியுமா? யாராவது உயிரோட இருக்கிறானா? அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்கல, உயிரோட இருக்கிறானா. ஆமென். ஒருத்தர் உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்சதுமே ஒரு தாவீதே தயவு பாராட்டி அவனை திரும்ப எழுப்பி நிறுத்த முடியும்னா, நான் தாவீதை எல்லாம் ஆராதித்துக் கொண்டிருப்பதே, தாவீதை உண்டாக்கின கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டி எழுப்பேன் ஆண்டவர் வல்லவர். முடிந்தால் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்ற ஒரு பாடலை நல்ல கைகளை தட்டி பாடி, ஆமென், என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். பாடுமா, என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். நல்ல கையை தட்டி, என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கல. எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் நம்புற தேவ பிள்ளைங்க கைகளை தட்டி எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். சொல்லுங்க, நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். விசுவாசித்து அறிக்கை பண்ணி சொல்லுவோம், என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன், என்னை எழும்ப பண்ணுவா, நான் எழும்புவேன். சொல்லு, என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை,
என்று நான் அறிவேன். அவர் பலன் என்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் என்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, என்னை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர், எல்லாவற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற ஆண்டவர், அவரே பற்றி கொள்ளுகிறேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா? எஸ், நான் அறிக்கை பண்ணு சபையை இந்த காலை நேரத்தில் எல்லாவற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிற தேவக்கரம் இந்த பகல் நேரத்திலே உங்களை தூக்கி நிறுத்துவதாக. ஆமே, நான் எழும்புவே. முடக்க பண்ணுகிற எல்லாவற்றிலிருந்து தூக்கி எடுப்பாராக. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். ஓ ஹalleluya பஷந்தலரபோ, அவர் பலத்தால் என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவே, நான் எழும்புவே. சொல்லுங்க ஒரு விசை கூட, எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல. ஓ, நீ எழும்பி பிரகாசி, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் இருக்கிறது. என்னை எழும்ப பண்ணும். கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விரும்புறவங்க என்னை கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. எல்லாவற்றிலிருந்து என்னை எழும்ப பண்ணுவாராக. நான் முடங்கி போக என்னை விடாத தெய்வம், நான் விழுந்து போக என்னை விடாத தெய்வம், சகலவற்றிலிருந்து என்னை எழுப்பி பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். லோரபா ஷகதல ரிபன ஹந்தல ரிபோ, லோரிபன ஹந்தல ரிகதல ரியாதல ரபோ. நான் எழும்புவே, நான் எழும்புவே. என் தேவ பலத்தினாலே, தேவ கிருபையினாலே, தேவ தயவினாலே விழுந்த கூடாரங்களை எழுப்பி நிறுத்துகிற தெய்வம், விழுந்த வாழ்க்கை எழுப்பி நிறுத்துகிற தெய்வம், விழுந்த அனுபவங்களை எழுப்பி நிறுத்துகிற தெய்வம், விழுந்த அபிஷேகத்தை எழுப்பி நிறுத்துகிற தெய்வம், விழுந்த கூடாரங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து நிறுத்துகிறவர். ரகபா ஷகத ரபல கத ரிபனோதலரோ. மகிமை விளங்கு, மகிமை விளங்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. திரும்ப கட்டி எழுப்புகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. என் ஆண்டவர் நல்லவர், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. என்னை திரும்ப கட்டுவிக்கிற தேவன் நீரப்பா. ஹalleluya. நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவா என்று சொல்லியிருக்கிறார். எரேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து ஆண்டவர் பேசின வார்த்தை இப்படிதான், இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? இந்த குயவன் கையில் எப்படி இந்த மண் இருக்குதோ அப்படியே நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், நான் அப்பா கையில இருக்கிறதுனால நான் கெட்டு போக கர்த்தர் விட மாட்டார், என் கூடாரம் விழுந்து போக கர்த்தர் விட மாட்டார், என் வாழ்க்கை தலை குனிந்து போக கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், இது என் கையினால் அல்ல, இது அவர் கரத்தினால் சாத்தியமாகும். இது என் பலத்தினால் அல்ல, இது அவர் ஆவியினால் சாத்தியமாகும். இது என்னால் அல்ல, இது அவரால் சாத்தியமாகும். ஹalleluya. அவர் கையில் இருக்கிற பாத்திரம் நான், அவர் கையில் இருக்கிற பாத்திரம் நான். ஹalleluya. குயவன் கெட்டு போனதை தூக்கி எறியாமல் அதை திரும்ப திரும்ப திரும்ப. எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் இந்த சபையில தேவ சமூகத்தில் ஆண்டவர் திரும்ப என் கூடாரம் கட்டு வைக்கப்படட்டும், திரும்ப என் வாழ்க்கை கட்டு வைக்கப்படட்டும். சில இடிக்கப்பட்ட அனுபவத்தில் இந்த பகல் நேரத்தில் தெய்வ பிரசன்னத்தில் யாராவது இந்த சத்தத்தை கேட்டு தெய்வ சமூகத்தில் இருப்பீர்களானால் இதை செய்ய அவரால் மட்டுமே கூடும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது யோசபாத் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு நிற்க பலன் இல்லப்பா, என்ன செய்யணும்னு தெரியலப்பா, உன்னுடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன். இப்படி நின்ற யோசபாத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ இந்த காரியத்தை குறித்து கவலைப்படாத, இதுல என்ன செய்யணும் நான் பார்த்துக்கிறேன். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம்